Hello students, important 2 mark 3 mark problems பார்த்துட்டு இருக்கோம். அதில் இப்போ நம்ம வந்து லெசன் நம்பர் 4ல எக்ஸசைஸ் ப்ராப்ளமுக்கு வந்துட்டோம். சரியா, எக்ஸசைஸ் ப்ராப்ளமுக்கு நம்ம வந்துட்டோம். இதில் ஃபஸ்ட்டு ப்ராப்ளம் நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா லெசன் நம்பர் 4ல ஃபஸ்ட்டு ப்ராப்ளம் எக்ஸசைஸ் a square of coil 30 centimeter 500 turns is kept in a uniform magnetic field of 0. அப்போ கொடுத்துருக்கிறது எல்லாத்தையும் நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ணிடலாம், கிவன்னு போட்டு எழுதிடலாம். சரியா, ஸோ கிவன் என்னென்னலாம் கொடுத்துருக்காங்க நம்மளுக்கு, ஃபஸ்ட்டு எடுத்தோடனே சைடு கொடுத்துருக்காங்க. கரெக்டாக, சைடை வந்து நான் ஏன்னு எடுத்துக்கிறேன். சரியா, 30 சென்டிமீட்டர். சரியா, எடுத்துக்கிட்டாச்சு. அடுத்து நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் எவ்வளோ கொடுத்துருக்காங்களாம், n வந்து 500 டர்ன்ஸ்னு கொடுத்துருக்காங்க. சரியா, 500 டர்ன்ஸ். அடுத்து இஸ் கெப்ட் இன் யூனிஃபார்ம் மேக்னெட்டிக் ஃபீல்டு. அப்போ கேபிட்டல் பி மேக்னெட்டிக் ஃபீல்டும் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 0.4 டெஸ்லா. 0.4 டெஸ்லா. கரெக்டாக, 0.4 டெஸ்லா. அடுத்து த பிளேன் ஆஃப் த காயில் இஸ் இன்க்ளைன்டு, சாஞ்சிருக்கான். எவ்வளோ ஆங்கிள் சாஞ்சிருக்குன்னா 30 டிகிரி சாஞ்சிருக்கான். அப்போ இதை நம்ம எப்படி சால்வ் பண்ணோம்னா வந்து ஃபஸ்ட்டு 90 டிகிரி மைனஸ் 30 டிகிரின்னு தான் போடுவோம் நம்ம. கரெக்டாக, அப்போ தான் நம்மளுக்கு உள்ளே போகிற மேக்னெட்டிக் ஃபீல்டு எவ்வளோ இருக்குன்னு நமக்கு தெரியும். தட் இஸ் அதோடைய ஆங்கிள் எவ்வளோ, 60 டிகிரி. ஸோ இதை நம்ம என்ன பண்ணியாச்சுன்னா ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு. அப்போ நம்மக்கிட்ட என்ன கேட்குறாங்க பாருங்கள், மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் என்னன்னு கேட்குறாங்க. நம்மக்கிட்ட என்ன கேட்குறாங்க, மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் எவ்வளோ அப்படின்னு கேட்குறாங்க. சரியா, ஸோ ஸ்டார்ட் பண்ணலாமா சால்வ் பண்ணுறதுக்கு. எஸ், இது எப்படி நம்ம இப்போ சால்வ் பண்ண போகிறோம் பாருங்கள். வி நோ த ஜென்ரல் ஃபார்முலா. கரெக்டாக, நம்மளுக்கு என்ன தெரியும், நம்மளுக்கு ஜென்ரல் ஃபார்முலா தெரியும். என்ன ஜென்ரல் ஃபார்முலா, n ஆஃப் 5b இஸ் ஈக்குவல் டு n ba cos theta. கரெக்டாக, ba cos theta. இதில் தெரிஞ்சது எல்லாத்தையும் நம்ம அப்படியே எடுத்து சப்ஸ்டியூட் பண்ணிடலாமா. எஸ், சப்ஸ்டியூட் பண்ண வேண்டியதான். n எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 500 டர்ன்ஸ். அடுத்து மேக்னெட்டிக் ஃபீல்டு எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 0.4 கொடுத்துருக்காங்களா. அடுத்து பாருங்கள், இதுதான் நம்மளுக்கு கன்ஃபியூஷன் வர இடமே வரும். ஏன்னு சொல்கிறேன் பாருங்கள். இந்த காயில் எப்படி இருக்கான், ஸ்கொயர் ஷேப்பில் இருக்குன்னு சொல்லியிருக்காங்கல்ல கொஷினில் என்னென்னு கொடுத்துருக்காங்க, காயில் என்ன ஷேப்பில் இருக்கான், ஸ்கொயர் ஷேப்பில் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. கரெக்டாக பாருங்கள். அப்போது ஒரு சைடு வந்து 30 சென்டிமீட்டர்ஸ்னு கொடுத்துருக்காங்க. அப்போ ஏரியா ஆஃப் தி ஸ்கொயர் நம்ம எப்படி கண்டுபிடிப்போம், லெங்த் இன்ட்டு பிரெத்துன்னு சொல்லுவோமா. அப்போ இந்த ஃபார்முலா நம்மளுக்கு எப்படி மாறும், 30 சென்டிமீட்டர்னு வேறு கொடுத்துருக்காங்க. அப்போ 30 இன்ட்டு 10⁻⁻². கரெக்டாக, இன்ட்டு 30 இன்ட்டு 10⁻⁻². புரியுதா, இது எப்படி போட்டிருக்கோம், ஏன் 10⁻⁻², ஏன்னா சென்டிமீட்டரை மீட்டராக மாற்றிருக்கோம். அடுத்து காஸ் என்ன ஆங்கிள், காஸ் வந்து 60 டிகிரி. கரெக்டாக, இப்போ தான் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணோம் இந்த இடத்துல. அப்போ இது எல்லாத்தையுமே நம்ம சால்வ் பண்ணும்போது நம்மளுக்கு என்ன ஆன்சர் கிடைக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காஸ் 60ங்கிறது என்னது, 1/2வா, அந்த 1/2 அப்படியே இங்கே போட்டுடலாம். சரியா, அப்போ இது எல்லாத்தையும் நம்ம மல்டிப்ளை பண்ணும்போது 500 இன்ட்டு 0.4 இன்ட்டு 30 இன்ட்டு 30 இதெல்லாம் மல்டிப்ளை பண்ணால் நமக்கு என்ன ஆன்சர் கிடைக்குதுன்னா 180,000 கிடைக்கும். 180,000 அப்படின்னு கிடைக்கும். இன்ட்டு 10⁻⁻, என்னன்னு போடுவோம் நம்ம, -4 இன்ட்டு 10⁻⁻4. அப்போ இதை ஃபர்தராக நம்ம சால்வ் பண்ணும்போது, சரியா, இதை நம்ம ஃபர்தராக சால்வ் பண்ணும்போது என்ன வரும், 2 1s are 2, 2 9s are 18 வருமா. அப்போ இதை எப்படி எழுதுவோம் அப்படின்னா, ஃபைனல் ஆன்சர் எழுதுகிறோம் நம்ம. சரியா, n5b இஸ் ஈக்குவல் டு 9 1 2 3 4. கரெக்டாக, இன்ட்டு என்ன இருக்குது, 10⁻⁻4 இருக்கா. இந்த வேல்யூ இருக்குல்ல, இந்த 4 0 நம்ம எப்படி எழுதலாம்னா, சிம்பிளாக எப்படி எழுதலாம் நம்ம, இன்ட்டு 10⁻+4 எழுதலாம்ல. எஸ், எழுதலாம். அப்போ இதை ஃபர்தராக நம்ம இன்னும் சால்வ் பண்ணும்போது n5 இஸ் ஈக்குவல் டு என்ன கிடைக்கும் நம்மளுக்கு, 9ன்னு கிடைக்கும். மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸோட யூனிட் என்னது நம்மளுக்கு, வெப்பர். அப்போ WB
போட்டாச்சா? ஸோ ஒரு ரொம்ப இம்பார்ட்டண்ட், ரொம்ப சிம்பிளான ப்ராப்ளம். சரியா? ரொம்ப சிம்பிளான ப்ராப்ளம். இந்த லெசனில் பசங்க நிறைய இடத்துல என்ன தப்பு பண்ணுவாங்கன்னா, அவங்க கொடுத்துருக்குற ஆங்கிள் 30 டிகிரி, அதனால் காஸ் 30 டிகிரி போடுவேன்னு பண்ணுவாங்க. அந்த தப்பை பண்ணாதீங்க. 90 டிகிரியிலேருந்து மைனஸ் பண்ணிட்டு தான் நம்ம அந்த ஆன்சரே எடுத்துகிட்டு வந்து போடணும். ஓகேவா? ஒரு வாட்டி பொறுமையாக பாருங்கள். இந்த ப்ராப்ளம் நம்மளுக்கு எக்ஸாமில் கேட்கறதுக்கான பாசிபிலிட்டிஸ் நிறையா இருக்குது. ஓகேவா? தேங்க்யூ ஸோ மச்.